உணவில் சமரசம் இல்லை, ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள்ள ஆவணி மாதம் 1ஆம் தேதி அடியெடுத்து வைக்க இருக்கிறார். அதாவது 17/8/2025 அன்று சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார். சிம்மம்ங்கிறது அவருடைய சொந்த வீடு. சொந்த வீட்டுக்குள்ளேயே சூரிய பகவான் வருகிறார். ஏற்கனவே அந்த வீட்டில் கேது பகவானும் இருக்கிறார். அடுத்து ஒரு 1.5 வருடத்திற்கு குறையாமல் அவர் அதே ராசியில தான் இருக்க போகிறார். சூரியன் என்பவர் ஒரு ஒளி பொருந்திய கிரகம். கேது என்பது ஒரு இருள் கிரகம். சூரியன் ஆட்சியாக தன்னுடைய வீட்டிலே உட்கார்கிற பொழுது அவருடைய ஒளியை மறைக்கிற மாதிரி கேதுவானவர் சிம்மத்திலேயே இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த கிரக நிலவரங்களானது 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். முதலாவதாக நம்ம மேஷ ராசியிலிருந்தே தொடங்கலாம். மேஷ ராசியை பொறுத்தளவுல சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு தான் மேஷராசி. அப்போ சூரியன் இந்த ராசிக்கு எப்பவுமே பெரும்பாலும் நன்மைகளை தான் செய்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த முறை அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியில உட்கார்ந்தாலும் கேதுவோட சேரக்கூடிய காரணத்தினால சில நற்பலன்கள் என்பது ரொம்பவே குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக கேதுவினுடைய சாரம் பெற்ற அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், மேஷத்துல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்துல ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தந்தை வழியில நிறைய செலவு. சூரியனாலே அது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தந்தை வழியில உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவருடைய ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுல அவங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்றார். அவர் 3வது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு வந்துடுறார். எப்படி தந்தை வழியில செலவுகள் இருக்குன்னு சொன்னனோ அதே போல தாய் வழியில அவங்களுக்கு வரவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. அவர் குருவோடு சேர்ந்து இருந்ததை விட இப்போ 4வது இடத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறாரு, சௌகரியங்களை தரப்போகிறாரு, செல்வத்தை கொடுக்க போகிறாரு. இருந்தாலும் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கடன் மற்றும் ஆரோக்கியம் தான். ஏன்னா 6வது இடத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 6ல மறைஞ்சு இருக்கிறார். ராசிநாதன் 6ல மறைஞ்சு இருக்கிறது என்பது அவ்வளவு தூரம் நல்லதில்லை. கன்னியில செவ்வாய் இருக்கும்போது நீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடனை அடைக்கவே முடியாது. முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் சமாளிக்க பாருங்கள். அதே வேளையில உங்கள் ஆரோக்கியத்திலும் நிறைய அக்கறை காட்டுங்கள். மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார், புதன் சாதகமாக இருக்கிறாரு, ஏற்கனவே உங்களுக்கு ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார், 12ல சனி இருக்கிறாரு, 7.5 சனி போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் பிற கிரகங்களினுடைய சப்போர்ட்னால எல்லா கஷ்டங்களையும் ஜெயித்து வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அக்கறையோடையும் கவனத்தோடையும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறது. ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை காட்டுங்கள், கடன் வாங்காமல் இருங்கள். விநாயகர் வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகர் வழிபாட்டை நிச்சயமாக செய்யணும். அதே போல கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள், மேஷராசியில இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக சூரிய வழிபாடு செய்யணும். அவங்களுக்கெல்லாம் உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கும். அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அந்த தோல் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வழிபாடுகளை முறையாக செய்ய கஷ்டங்களில் இருந்து மீண்டு நற்பலன்களை மேஷராசிக்காரர்கள் காணலாம். அடுத்ததாக நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை நிகழ்கிறது. அவ்வளவு தூரம் மோசம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தாய் வழியில சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஃபார்முலா தான். ஒளி பொருந்திய ஒரு கிரகத்தினுடைய ஒளியை கேதுவானவர் மறைக்கிறார் என்பதனால கிடைக்க வேண்டியதெல்லாம் குறைவாக கிடைக்கும். மற்றபடி ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுல பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களினுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு விட போகிறார். 3ஆம் இடங்கிறது தைரியஸ்தானம். நீங்க தொடுகிற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக போகிறது. நீங்க புதிய முயற்சிகள்ல துணிந்து இறங்கலாம். என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான அஸ்திவாரங்கள் நீங்க போட வேண்டிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன பணம் வேணும், என்ன நேரத்துல வேணும், அது எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. ஆனாலும் 4ஆம் இடத்துல சூரிய பகவான் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள், அவர்கள் வழியில வரக்கூடிய சொத்துகள், இது எல்லாத்திலையுமே ஒரு கவனம் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். தாயினுடைய ஆரோக்கியத்திலையும் ரொம்ப அக்கறை காட்டுங்க. மற்றபடி
ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி சாதகமாக இருக்கிறார், ராகு சாதகமாக இருக்கிறாரு. எனவே பெரும்பான்மையான கிரகங்கள் ராசிநாதன் சாதகமான வீடுகளில் சஞ்சரிக்கிறதுனாலையும் பெரும்பான்மையின் நற்பலன்களையே ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுல எப்பவுமே ஒரே ராசியில ஏராளமான கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு சின்ன குழப்பம் தான். எப்படி ஒரு வீட்டில் நிறைய பேர் இருந்தா எப்படி ஒரு நெருக்கடியும் ஒரு மன கசகசப்பும் இருக்குமோ அப்படிப்பட்ட நிலையில தான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டுல பல காலமாக இருக்கிறார்கள். இத்தனைக்கும் சுக்கிரனும் குருவும் சுபகிரகங்கள் தான். கூடவே அவங்களுடைய ராசிநாதன் புதனும் அப்பப்போ இருக்கிறார். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு நெருக்கடி நிலையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுறாங்க. இந்த 22ஆம் தேதி சுக்கிர பகவானானவர் கடகராசிக்கு வந்துடுறாரு. புத பகவானானவர் ஏற்கனவே வந்துட்டாரு. பெரும்பான்மையான நாட்கள்ல புத பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் வந்துடும். குடும்பத்துல அமைதி இருக்கும். நீங்க சொல்கிற விஷயங்களை எல்லாம் எதிரில் இருக்கிறவங்க எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் ராசியில யாரும் இருக்கிறா? குரு பகவான் இருக்கிறாருங்கிறத நினைவுல வச்சுக்கணும். குரு நல்லவர், நல்ல ஒளி பொருந்திய கிரகம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன். நான் உங்க தோற்றத்துல ஒரு பொலிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்களே கூட நீங்க செக் பண்ணி பார்த்துருக்கலாம். நீங்களே கூட கவனிச்சிருப்பீங்க. சென்ற மாதத்துல உங்களுடைய தோற்ற பொலிவு அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் இப்ப சுக்கிரன் நகர்ந்து 2ஆம் வீட்டுக்கு வந்து கொடுக்கிறார். இப்போ இன்னுமே கூட நீங்க என்ன பண்ண போறீங்க? அழகாக போறீங்க. பணம் சேரப்போகிறது. எல்லா விதத்திலையும் நற்பலன்கள் நடைபெறும். 3ஆம் வீட்டுல சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறது. உங்களுடைய அசட்டு தைரியங்களை நீங்கள் நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியஸ்தானத்துல சூரியன் கேது சேர்க்கை நடக்குது. சூரியன்கிறவர் 3ஆம் இடத்துக்கு உங்க தைரியஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி தான். அவரோட கேதுவும் சேர்ந்திருக்கிறார். அதனால அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விட வேண்டாம். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறதுனால பூர்வீக நிலம் தொடர்பான வழக்குகள் ஏதாவது நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா அதை முதல்ல என்ன பண்ணுங்க? நிதானமா பண்ணுங்க. அதில் அவசரடி தடாலடி முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமா பாருங்க. 2வது, வண்டி வாகனங்கள், அதனால செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதன் மூலம் சகோதர சகோதரிகளிடையே சின்ன சின்ன பிணக்குகள் வரலாம். நிலம் தொடர்பான சர்ச்சைகள் வரலாம். வீடுகள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுல சனி சாதகமாக இருக்கிறார், ராகு சாதகமாக இருக்கிறாரு. பெரிய குழப்பங்கள் இல்லை. ராசி அதிபதி ரொம்பவே சாதகமான இடங்கள்ல இந்த மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்கள் எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயித்து காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுல ராசியிலிருந்து சூரியன் விலகி 2ஆம் இடத்துக்கு வர்றார். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சூரிய பகவான் உங்க ராசியிலிருந்து தேவையற்ற ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் 2ஆம் இடத்து அதிபதி. 2ஆம் இடத்துல இருக்கிறது தான் சரி. அவரை கொண்டு ராசியில உட்கார வச்சு எல்லா விதத்திலையும் ஒரு ப்ரெஷர், உடல்லையும் உஷ்ணம், சிந்தனையிலையும் உஷ்ணம், எல்லா இடங்கள்லையும் பிரச்சனைகள் மேல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத தொடக்கம் ஒரு பெரிய ரிலாக்ஸாக அமைகிறது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். கூடவே சூரியன் போய் அமர்கிறார். என்றாலும் கேதுவினுடைய அந்த பவரை சூரிய பகவானினுடைய ஒளி நிச்சயமாக குறைக்கும். கடுமையான இருள் இருந்தது 2ஆம் இடத்துல. இப்போ கூட சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு ஒளி பெறுகிறது. செல்வம் வருவதற்கான வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகும். சந்தோஷம் ஏற்படுவதற்கான வழிகள் தென்படும். உங்க வார்த்தையிலையும் புத்திசாலித்தனம் மிளரும். இது வரைக்கும் நீங்க அப்படி இல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல ஆவணி மாதத்துல உங்களுடைய சொல்லால நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய காலகட்டமாகும். இந்த காலகட்டத்துல பெரும்பான்மையான நாட்கள் ராசியில புதன் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துல புதன் வராரு. கடைசியில 3ஆம் இடத்துக்கும் போறாரு. புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. ராசிக்குள்ள சுக்கிரனும் வருகிறார். சுக்கிரன் ராசிக்குள்ள வர்றதுனால உங்க முகத்தினுடைய அழகு அதிகரிக்கும். இத்தனை நாளும் சிரிக்காமல் இருந்த கடகராசிக்காரர்கள் சிரிக்க போறாங்க. சிரிக்கிறதோட மட்டும் இல்ல, அவர்களுடைய அழகு மேம்பட போகிறது. அவங்களுடைய பேச்சு அழகாக போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில புதிய காதல்கள் மலர்வதற்கான காலமும் இருக்கிறது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதை நினைவுல வச்சுக்கணும். குரு பகவானால செலவுகள் நிச்சயமாக இருக்கும். அதையும் சமாளிப்பதற்குண்டான பணம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுல 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அதை நினைவுல வச்சுக்கணும். தேவையில்லாத முயற்சிகள், ஒரு திடீர் பணம் வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு சில முதலீடுகளை செய்வது அல்லது
சூதாட்டங்கள் இறங்குறது, பங்குச்சந்தையில் வந்து யாருமே தெரியாத விஷயங்களில் இறங்கி பணத்தை முதலீடு பண்ணி இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். மற்றபடி சனி பகவான் சாதகமாக 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் தான். உங்கள் வாழ்க்கை மாறக்கூடிய காலகட்டம் இது என்பதை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. இந்த ஆவணி மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே வந்து சூரியன் தான். அவர் தன்னுடைய ராசிக்குள்ளேயே வந்துடுறார். 12ஆம் வீட்டில் இருந்தார். ஒரு தூக்கமின்மை இருந்தது. சிம்ம ராசிக்காரர்கள் ஆடி மாதம் முழுவதுமே வந்து உறக்கமில்லாத ஒரு தன்மை இருந்திருக்கும். எந்த விதத்திலையும் ஒரு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஆவணி மாதம் தொடங்கியதிலிருந்து ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி ஆகிறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பொதுவாகவே சிம்மத்துல சூரியன் வந்து அமரும் போது வந்து அரசு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஏராளமான அனுகூலங்கள் ஏற்படும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கேதுவோடு இருக்கிறாருங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக கேதுவின் சாரம் பெற்ற மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், இல்லை சூரியனினுடைய சாரம் பெற்ற உத்தர நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து தேவையில்லாத அரசு தொடர்பான சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இடையில இருக்கக்கூடிய அந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் நட்பலன்கள் தான் நடக்கும். மற்றபடி இவங்க 2 பேருமே உடல் நலல் அக்கறை செலுத்தணும். தோல் வியாதிகள், அலர்ஜி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல கவனமாக இருக்கணும். அரசு துறை விஷயங்கள்ல ரொம்ப அக்கறையோட இருக்கணும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி விஷயங்கள்ல உடனே செலுத்தி அதுல இருந்து நிவாரணம் பெறணும். இப்படி எல்லா வகையிலையுமே சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்துல கவனமாக இருக்கணும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அதையும் நினைவில் வைத்துக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து உங்களை காப்பாத்தி கொடுக்கக்கூடியவராக 11ஆவது வீட்டுல இருக்கிறாரு. சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறார். இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆவணி மாதத்தில் அவர் வக்ர சனியாக இருக்கிறதுனால பெரிய அளவில் பெரிய பாதிப்புகள் இல்லை. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் சனியினுடைய நேர் பார்வையில் இருக்கிறாருங்கிறத நினைவில் வச்சுக்கணும். எனவே வருமானம் வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வேணுங்கிற வருமானம் வரும். ஆனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். புதிதாக வீடு, மனை, நிலம் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பத்திரங்களை எல்லாம் சரிபார்த்து வாங்குங்க. சகோதரர்களிடையே, பங்காளிகளிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை சுமூகமாக எப்படி பேசி தீர்ப்பது என்பதை சிம்மராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சுவார்த்தையின் மூலம் பல விஷயங்களை சாதிக்க முடியும். அதை நினைவு வைத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். அடுத்ததாக நாம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இந்த ஆண்டுல கன்னியா ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களுமே நன்மை செய்வது போலவே இருக்கும். ஆனா எந்த நன்மையும் கை வந்து சேராத ஒரு நிலைமை இருக்கும். இதுல ஒரு பெரிய தடுமாற்றம் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. அந்த தடுமாற்றத்தை அதிகப்படுத்துவதற்காக இப்போ உங்களோட அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்குள்ளேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அஷ்டமாதிபதி ராசிக்குள்ள, அதுவும் சனியினுடைய நேர் பார்வையில அமர்ந்திருப்பது என்பது அவ்வளவு தூரம் நற்பலன்களை தராது. உங்களுக்கு உடல் அளவுல, உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். குறிப்பாக அடிவயிற்றுக்கு கீழே வந்து அடிவயிற்றுல எல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடியது, வாயு தொல்லைகள், அலர்ஜி தொந்தரவுகள், தேவையற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கன்னிராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல ரொம்பவே அக்கறை செலுத்துங்கள். 2வது விஷயம், தேவையில்லாத கடனை வாங்கிடாதீங்க. இந்த மாசம் நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அதை நீங்க இந்த வருஷத்துல கட்டி முடிக்கவே மாட்டீங்க. அதனால தயவு செய்து இந்த மாதத்துல கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்துருங்கள். எப்பவுமே அஷ்டமாதிபதி உச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். அதே மாதிரி அவர் ராசிக்குள்ள இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தான். சனியினுடைய பார்வையில இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. கோபத்தை கட்டாயம் குறைத்து விடுங்கள். உங்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். ரொம்ப நட்பு கிரகம், ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் 12ல் கேது மட்டும்தான் இருந்தாரு. இப்போ நட்பு கிரகமான சூரியனும் இருப்பது உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு சின்ன ரிலாக்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அதாவது உறக்க பிரச்சனை இருந்திருக்கும். நிறைய பேருக்கு படுத்த தூக்கம் வராதபடிக்கு கடந்த மாதம் எல்லாமே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து நல்ல முறையில உங்களுக்கு உறக்கம் வரும். இந்த மாதத்தினுடைய பெரும்பான்மையான நாட்கள்ல புத பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு. 11ல் இருக்கிறார், 12ல் இருக்கிறார். திரும்ப மாத கடைசியில உங்க ராசிக்குள்ளேயே வருகிறார். அதிநட்பு ஸ்தானங்கள்ல அவர் சஞ்சரிக்கிறதுனாலையும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலையும் நீங்க தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தைரியமா
நிச்சயமாக ஒரு செயலை நீங்க செய்யலாம். நீங்க புதிய ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எதை செய்தாலும் அதுக்கு உங்களுடைய ராசிநாதன் சப்போர்ட்டா இருக்கிறார். கூடவே லாபஸ்தானத்துல சுக்கிரனும் 22ஆம் தேதியிலிருந்து சேர்ந்துடுறாரு. இது ரொம்ப அற்புதமான அமைப்பு. நீங்க காதல் செய்யக்கூடியவர்கள், காதலர்கள் தங்களுடைய காதலை சொல்வதற்கு உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேலை இடத்துல கொஞ்சம் அளவாக பேசி மேலதிகாரிகள்கிட்ட விட்டு கொடுத்து சகஜமாக போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமையும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குது. சார் நீங்க தான் சொல்றீங்க துலா ராசிக்கு, நீங்க இல்ல எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்க துலா ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா அப்படி ஒன்றும் பெரிய அளவுல நாங்க பலன்களையே பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்றத நாம கேட்கிறோம். ஆனால் உண்மையிலேயே துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். போன ஆண்டு நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்தது, இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் வந்திருக்கிறத நீங்களே ஒத்துக்குவீங்க. சரி, இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆவணி மாதத்துல 12ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் உங்களுக்கு யாரு? 2ஆம் வீட்டுக்கு உரியவர், அப்புறம் 7ஆம் வீட்டுக்கு உரியவர். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இது எதை குறிக்குது? உங்களுக்கு அவர் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. யார் மூலம் செலவு வரும்? 7ஆம் வீடு, வாழ்க்கை துணை மூலம் செலவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. கணவனானால் மனைவி மூலமும், மனைவியானால் கணவன் மூலமும் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த செலவுகள் ஏற்படும் போது அது நல்ல செலவாக இருக்கணும்னு வேண்டிக்குங்க. வீட்டில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னா அவங்க கேட்கறது நல்ல விஷயமாக இருந்தால் அதுக்காக செலவு பண்ணிடுங்க. இருக்கிறது தானே செலவு பண்ண முடியும். கடன் வாங்கி யாரும் செலவு பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க. அப்போ நீங்க பண்ணுகிற செலவு நல்ல செலவாக இருந்து விட்டது அப்படின்னு சொன்னா அசுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளே இல்லை. அதனால துலா ராசிக்காரர்கள் செலவுகள்ல ரொம்ப கவனமாக இருங்கள். பண்ணுகிற செலவுகளை நல்ல செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்கடுத்து 11ஆவது இடத்துல உங்களுக்கு கேத்துவும் சூரியனும் இருக்கிறார்கள். சார் 11ஆவது இடத்துல எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், அது இருள் கிரகம், ஒளி கிரகம், எதுவா இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு தூரம் நன்மைகள் நடக்கும். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. 11ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறார், அவர் சொந்த வீட்டுல இருக்கிறார், கேத்துவும் இருக்கிறார், 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு சூட்சும வலு அங்க உருவாகுது. அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மைகள் நடைபெறும். செல்வம் தேடி வரக்கூடிய காலகட்டம். பணமே இல்லை, எப்படி இதை முடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல. ஆனா தேவையான நேரத்திற்கு பணம் வரும். நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அற்புதமாக நடந்துரும். உங்களுடைய விரயஸ்தானாதிபதியான புதன் 10ஆம் இடத்துலையும் 11ஆவது இடத்துலையும் சஞ்சரிக்கிறார். ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு. புதன் உங்களுக்கு எப்பவுமே நன்மை செய்யக்கூடிய கிரகம். அவர் சஞ்சரிக்கிற இந்த 2 இடங்களும் சரி, அடுத்து அவர் விரயஸ்தானத்திற்கே வந்தாலும் உங்களுக்கு நிறைய செல்வத்தை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் நிஜம். இது போக சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். வேலை இடத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் ஏற்பட போகிறது. இதுவரைக்கும் உங்களை கண்டு முகத்தை திருப்பி கொண்டு போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி நாடி வந்து பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். அப்ப எதுல நாம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா செலவுகள்ல மட்டும் இருக்கணும். சுப செலவுகளாக மாற்றித்தர வேண்டும் என்பதை இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையோட ஒரு அந்யோன்யத்தை கடைபிடியுங்கள். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மையும் ஏற்றமும் அடையக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தளவுல உங்களுடைய ராசி அதிபதி 11ஆவது இடத்துல இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். அதாவது அடுத்த மாதம் ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் 30 தினங்கள் முழுக்க முழுக்க 11ஆவது இடத்துல ராசிநாதன் இருக்கிறார். இதை விட என்னங்க பெரிய யோகம் உங்களுக்கு தேவை இருக்குது? அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்க போகிறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஏன் இதை நான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வலியுறுத்தி சொல்றேன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் அஷ்டம குருவால நிறைய படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உடல் நலத்துல கோளாறு வருது, பிரச்சனைகள், பண அளவுல பிரச்சனைகள் இருக்குது, சகோதர வகையில தொல்லைகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அவமானங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த மாதங்கள் எல்லாமே இருந்தது. இப்போ ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறாரு. போதா குறைக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 மாதம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் நீசமா வேற இருந்தார். அதுல இருந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு இப்போ 11ஆவது இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார். எனவே ஆவணி மாதம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் என்பதை அவங்க மறக்கவே வேண்டாம். அது போக குருவினுடைய சஞ்சாரம் தவிர்த்து சுக்கிரன்
இப்ப சுக்கிரனும் குருவோட இருந்து ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தார். தேவையில்லாத குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் வந்துகிட்டே இருந்தது. சுக்கிரன் நல்லா இருந்தாதான் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கும், தாம்பத்தியம் ரொம்ப நல்லா இருக்கும். அவரே 8ல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா வீட்டுல மனைவி முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போவாங்க, காதலி சண்டை போட்டுட்டு தான் போவாங்க. இப்ப அந்த நிலை மாறி 22ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அடி எடுத்து வைக்கிறார். இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. நமக்கு வீடு அமைதியா இருந்தது அப்படின்னு சொன்னா வாழ்க்கை பெரும்பாலும் நல்ல விதத்துல உங்களுக்கு மாறிடும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், 2 பேரும் ஒருவருக்கொருவர் நன்மைகளை செய்யக்கூடிய, அவர்களால யோகங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. அடுத்ததாக புத பகவான் சாதகமான இடங்கள்ல தான் இருக்கிறார். 9ல இருக்கிறார், 10ல இருக்கிறார், 11ல இருக்கிறார். இந்த 3 இடத்துலயுமே இருந்து புத பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்ய காத்திருக்கிறாரு. பணவரவு நல்லா இருக்கும், புத்தி கூர்மை நல்லா இருக்கும், எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுல ரொம்ப சேஃபான ஒரு ஜோன்ல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா கூட குருவினுடைய நேர் பார்வையில இருக்கிறாங்க. குரு பகவான் வரக்கூடிய எல்லா கெடுதல்களுக்கும் ஒரு கேட்டு போட்டு தடுத்து வச்சிடறாரு அப்படிதான் சொல்லணும். அதுவும் இந்த காலகட்டத்தில் அது ரொம்பவே பயன்பட போகுது உங்களுக்கு. காரணம், கேதுவினுடைய சாரம் பெற்ற மூல நட்சத்திரம் உங்க ராசியில தான் இருக்கு. சூரியனுடைய சாரம் பெற்ற உத்திராட நட்சத்திரமும் உங்களுடைய ராசியில தான் இருக்கு. அப்ப இந்த 2 நட்சத்திரக்காரர்களுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கேது சூரியன் சேர்க்கையினால பெரிதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பார்கள். ஆனால் குருவினுடைய பார்வையினால அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப குறைவாக உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொன்னா அது தவறில்லை. நீங்க போன மாதம் எப்படியோ அதே போலதான் இந்த மாதத்திலையும் நீங்க பலன்களை அனுபவிக்க போறீங்க. 9ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்கு. 10ஆம் இடத்துல செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாயினுடைய சஞ்சாரம் இருப்பது என்பது ஓரளவுக்கு உங்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்களை நல்ல பலன்களை தான் கொடுக்கும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் இந்த சர்வேயர் அந்த மாதிரியான பிசினஸ்ல இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஏற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரியவரும் செவ்வாய் தான், 12ஆம் இடத்துக்குரியவரும் செவ்வாய் தான். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு நற்பலன்களையே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தளவுல உங்களுக்கு 3ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கிறாரு. பெரிய தைரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். 3ஆம் இடத்துல ராகுங்கிறவர் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவராக ராகு பகவான் இருக்கிறார். 4ல சனி இருக்கிறார். அதை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அவர் வக்கரமா இருக்கிறாரு. பெரிய அளவில் உங்களுக்கு குழப்பங்கள் இல்லை. எல்லா விஷயங்களையுமே அவர் ஓரளவுக்கு தொடங்கி வைத்த பிரச்சனைகளை எல்லாம் ஒரு மாதிரியான சமாதான போக்குக்கு இப்போதைக்கு கொண்டு போய் கொண்டிருப்பார். நவம்பர் வரைக்குமே அவர் அந்த மாதிரி தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆவணி மாதத்திலையும் அவருடைய சஞ்சாரம் அப்படிதான் இருக்குது. குரு அற்புதமாக 7ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு நற்பலன்களை வழங்கி கொண்டு இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள்ல கல்யாணம் ஆகாதவர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த மாதத்துல உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காதல் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துடுறாரு. ஆனா சுக்கிரனை பொறுத்தளவுல 8ஆம் இடம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கிறது. புதனோட சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். புதன் 8, 9, 10 ஆகிய 3 இடங்கள்லையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுல அவர்கள் நினைக்கிற விஷயங்களை முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். குழந்தைகள் வழியில ஒரு நிம்மதியான ஒரு காலகட்டமாக இருக்கும். குழந்தைகளால பொன் பொருள் சேர்க்கை, பேர் புகழ் இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன அக்கறையை காட்டுங்கள். ஏன்னா சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால சின்ன அக்கறை காட்ட வேண்டியது அவசியம். மற்றபடி தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுல இந்த ஆவணி மாதம் அற்புதமான காலம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுல 6ல குரு பகவான் மறைந்து இருக்கிறார். இது மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பல விதங்கள்ல சிரமமா இருக்கு. ஆரோக்கிய பிரச்சனைகள் எப்போ பார்த்தாலும் எட்டி பார்த்துட்டே இருக்குது. வீண் செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்குது. கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது. நம்ம ரொம்ப நண்பர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே கூட இப்போ ஒரு மாதிரி எதிரியினுடைய முகத்தை காட்டுறது, இல்லைன்னா நமக்கு சின்ன சின்ன துரோகங்களை செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துறது. இப்படி மகர ராசிக்காரர்கள் எல்லாருமே தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். போதா குறைக்கு 2ல ராகு இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல கேத்து இருக்கிறார். கேத்து இப்போ சூரியனோட வேற சேர்ந்து இருக்கிறார்.
இது ஒரு ஒரு மாதிரியான ட்ரிக்கியான காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவில் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் இந்த காலகட்டத்தை கடந்து வந்து விட முடியும். இந்த அவர்களை பொறுத்தளவில் 4 குடைவரான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் வராரு அப்படிங்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். அற்புதமான வீடு வாகனங்கள் அமையும். வீட்டில் வந்து ஒரு பகுதியை வந்து ஒரு சின்ன ரிப்பேர் பார்க்க வேண்டியது இருக்குது, அதில் ஒரு புதுசாக வந்து ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏற்கனவே வீடு கட்டி பாதியிலேயே நின்று போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் 22ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணால் அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். புதனும் கூடவே இருக்கிறாருங்கிறது ரொம்பவே சாதகமான விஷயம். புதன் 7லிருந்து 8க்கு போறார். புதன்லாம் 8க்கு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 9க்கு போறார், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ புத பகவானினுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், அது கொஞ்சம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். 9ஆம் வீட்டில் செவ்வாய்ங்கிறதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து இருந்ததுன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் அலைஞ்சு அதுக்கு ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அதுக்கு அப்ரூவல் வாங்குறது, செய்கிறது, வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் எல்லோரும் சூரியன் வந்து 8ல் மறைஞ்சிருக்கிற காரணத்தினால ரொம்ப கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசிட்டீங்க அப்படின்னா யார் எங்க கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே தெரியாது. நீங்க ரொம்ப கேஷுவலா பேசியிருப்பீங்க, ஆனா அதுல மாட்டிக்கிட்டு நீங்க முழிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதே போல அரசு விஷயங்கள்லையும் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு, ஒரு அப்ரூவலுக்காக கேட்டிருந்தீங்க, ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனத்தோட சட்டபூர்வமாக என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது அவசியம். அப்படி இருந்தீங்கன்னா எந்த விதத்திலையும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுல சில சின்ன சின்ன கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டு இறைவனை துணைக்கு வைத்துக் கொண்டு நீங்கள் அடுத்த மாதத்தை நோக்கி நம்பிக்கையோடு நகர வேண்டியது அவசியம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுல ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இது பர்மனண்டா. அடுத்து சனியை பொறுத்தளவுல 2.5 வருஷம், ராகு வந்து அடுத்து 1.5 வருஷம் அவர் அங்கதான் இருக்க போகிறார். இவங்களுக்கு ஒரே ஆறுதலாக இருக்கக்கூடியது குரு பகவான் தான். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, அங்கிருந்து ராசியையும் பார்க்கிறாரு. அதனால வரக்கூடிய பெரிய கெடுதல்களை எல்லாம் குரு பகவான் தடுத்து காப்பாற்றி கொண்டே இருக்கிறாரு. பெரிய பிரச்சனை மாதிரி வரும், வீடு தேடி வந்து அடிச்சு நாசம் பண்ணுவாங்கங்கிற லெவல்ல பிரச்சனைகள் வரும். ஆனால் அது எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமாகி சமாதானமாக போய்விடக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதமாகவே இருந்துட்டு வருது. இந்த மாதமும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்தளவுல 5ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்தார்கள். இப்போ அவங்க விலகி சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடத்துல புதனோட சேரப்போகிறார். புத பகவான் 6லையும் 7லையும் சஞ்சாரம் பண்ண போகிறார். 7ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை நிகழ்ந்திருக்கிறது. இது வந்து கொஞ்சம் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சூரிய பகவான்கிறவர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் அரசு அதிகாரிகள் அது எல்லாத்துக்குமே உரியவர் அப்படின்னு பார்த்தோம். தந்தை வழி உறவுகளுக்கெல்லாம் காரணமானவருங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூரியன் 7ஆம் இடத்துல அவருடைய வீட்டுக்கே, அது அவருடைய வீடு, அவர் அங்கே வந்து ஆட்சியாக அமரப்போகிறாரு. கூடவே கேத்துவும் இருக்கிறாங்க. இப்போ குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அவரே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கொடுப்பாரு, தேவையில்லாத நிம்மதி இல்லாத தன்மைகளை எல்லாம் கொடுப்பாரு, அதே போல பண வரவலையும் சின்ன சின்ன சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப 7ஆம் வீட்டுல வந்து சூரியனும் கேத்துவும் வேற சேர்ந்து உட்கார்ந்துட்டதுனால தேவையற்ற வாக்குவாதங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள எல்லா வர வாய்ப்பு இருக்குது. அதனால முடிந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் பேசாதீங்க, வீட்டுல பேசாதீங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பேசி தீக்கிற வேலையே வேண்டாம். எது சொன்னாலும் சரி அப்படிங்கிறத ஒரு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை பேண வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் இருக்கிறது. பொதுவெளியிலையும் சரி, அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகிறீங்களா, ரொம்ப நிதானமாக இருங்க. எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணாதீங்க, இரவுல நீண்ட தூர பயணங்களை நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு போற வேலையை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொது போக்குவரத்துல போறது வர்றது அப்படியான விஷயங்கள்ல இருங்க. மற்றபடி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல குரு பகவான் 5ல் இருக்கிறதுனால குழந்தைகளால நன்மைகள் நடைபெறும். குழந்தைகள் வகையில வந்து உங்களுக்கு பெருமை வரும். அவங்களால உங்களுக்கு செல்வாக்கு சேர்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. அதே போல
உங்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாப்புல. செவ்வாய் உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதி. அவர் 8ல் போய் உட்காந்துட்டாரு. உண்மையிலே அது கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு தான். நீங்கள் தைரியமாக நான் செயல்படுகிறேன். வழக்கம் போல கும்பராசிக்காரர்கள் எல்லாம் பட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். செவ்வாயினுடைய சஞ்சாரம் அடுத்த ஒரு மாதமுமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல கன்னிராசியில தான் இருக்க போகிறது. எனவே நிதானமாக செயல்படுங்கள். எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுங்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்தளவுல அவங்க இந்த மாதத்துல பல முக்கியமான வழிபாடுகளை செய்வார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய 7/9/2025 வரக்கூடிய பௌர்ணமி, அதில் அம்பிகை வழிபாடு செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகும். எல்லா விதத்திலும் நற்பலன்கள் ஏற்பட்டு வீட்டில் சுபிக்ஷமும் சந்தோஷமும் நிலவும். நிறைவாக நம்ம பார்க்கக்கூடியது மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம். ராசியிலேயே சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் இங்கிருந்து நேரா செவ்வாயை பார்க்கிறார். உங்களுடைய தனஸ்தானாதிபதியை அவர் பார்க்கிறார். இப்போதைக்கு ஒரே ஆறுதல் தரக்கூடிய விஷயம், சனி பகவான் வக்கரமா இருக்கிறார். அதனால வக்கர சனி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கறதுனால பெரிய லெவல்ல குழப்பங்கள் இல்லை. குடும்பத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில், காதலன் காதலி விஷயத்தில், தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல, நிலம் சார்ந்த விஷயங்கள்ல, வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல பெரிய குழப்பங்கள் இல்லை என்று சொன்னாலும் அவசர முடிவுகளை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டும். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு செய்யக்கூடியது. உங்களுடைய 2ஆம் இடத்துக்குரியவர் தான் செவ்வாய் பகவான். அவர் இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு வருமானம் வரும். யார் மூலம் வரும்? வாழ்க்கை துணை மூலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கணவன்னா மனைவி மூலமும், மனைவி என்றால் கணவன் மூலமும் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதியான புதன் ரொம்ப சாதகமான இடங்கள்லையும் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறதையும் நாம கவனத்துல எடுத்துக்கணும். உங்களுக்கு 6, 7, 8 ஆகிய இடங்கள்ல புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதுவும் உங்களுக்கு நற்பலன்களையே தரக்கூடிய ஒரு சஞ்சாரமாக இருக்கும். செல்வத்தை பத்தி பிரச்சனை இருக்காது. பிள்ளைங்களுடைய படிப்பு ரொம்ப அமோகமாக இருக்கும். அவங்க நினைத்த இடத்துல படிக்கிறதுக்கான அப்ரூவல்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அதுவெல்லாம் கிடைப்பதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. புதிய வீடு மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் அமைவதற்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். தாயினுடைய ஆரோக்கியத்துல ஒரு அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் போயிடுறார். அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு உரியவரான சுக்கிரன் இப்பொழுது 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு பேர் புகழ் அனைத்துமே கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு நல்ல மணமகனோ மருமகளோ வயதுக்கேற்றாற் போல உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்து ஒரு அழகான ஒருவர் உங்க வீட்டுக்கு உறவாக சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறத நினைவுல வச்சுக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன், நோய், சத்ரு, இந்த 3 விஷயத்திலையுமே ரொம்பவே கவனமாக இருக்கணும். சூரிய பகவான் அவர் சொந்த வீட்டில் இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மீனராசிக்காரர்கள் ரொம்பவே அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது. சனி பகவான் ராசியில் இருக்கிறாரு. இது தன்னம்பிக்கையை பெரிய அளவில் உங்களுக்கு பாதித்து ஒரு வேலை செய்துட்டு அதை பல முறை உறுதிப்படுத்திக்குவாங்க. கரெக்டாக செஞ்சிருக்கோமா அப்படின்னு மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஆண்டு சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க. அடுத்து 1.5 வருஷம் அப்படிதான் இருக்க போறாங்க, அது வேற விஷயம். ஆனால் அந்த நம்பிக்கையை அவங்க காப்பாற்றிக் கொள்வதற்கு இறை வழிபாடை நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இறைவனை வழிபட சிவ வழிபாடோ அம்பிகை வழிபாடோ செய்ய மீனராசிக்காரர்களுக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்கு பலப்படும். நீங்க செய்யற காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி சேரும். மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுல இந்த ஆவணி மாதம் என்பது போன மாதத்தை விட ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேறிய பல முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. 12 ராசிகளுக்கும் உரிய ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற SPS. ஆரோக்கியமான காலை உணவுக்கு SPS வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள்.